தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 2026 அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகளின் வருடமாக நீங்கள் பார்க்கலாம். தைரியம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இது எல்லாமே அதிகரிக்க போகுது. நீங்கள் நினச்ச சில பெரிய முடிவுகளை இந்த ஆண்டில் எடுப்பீங்க. அதுவுமே சிறப்பான முடிவை உங்களுக்கு ஏற்படுத்தும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறும் இந்த வருடம் அமையுது. மேலும் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முக்கிய கிரக பயிற்சியால் நீங்கள் என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறீங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி இயல்பாகவே நீங்கள் பாருங்கள், தாராளமான மனப்பான்மை கொண்ட நபர்களாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு உதவுறதுலையும் தொண்டு செய்கிறதுலையும் ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பீங்க. தனுசு ராசியோட சின்னம் வில்லம்பா இருக்குது. பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே இலக்கு வைத்து சரியாக நிர்ணயம் செய்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கொண்டவங்க நீங்கள். இருட்ட இயல்பு கொண்டவங்களாக இருக்கிறதுனால சில சமயத்தில் பாருங்கள், ஒரு சில விஷயத்தில் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பம் அடைவீங்க. இந்த ராசியோட சிறப்பு என்னன்னு அப்படின்னு பார்த்தா, மற்றவங்களோட மனதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடிய தன்மை இயல்பிலேயே கொண்டவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்க, பிறக்கும் புத்தாண்டு எப்படிப்பட்டதா அமைய போகுது. அதாவது இந்த புத்தாண்டில் பாருங்க, பல முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்குது. இந்த பயிற்சியால் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது, அது மாற்றமாக இருக்குமா இல்லை தாக்கமாக அமையுமா, இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்காரங்க நீங்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. வியாழக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்வதால் நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மையும் உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும். நன்மை உங்களை சிவபெருமானின் அருளால் வந்தடையும். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்க உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்களோட ஜாதகத்தில் டீட்டெயிலை சொல்லி எளிய முறையில் ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உண்மையிலேயே உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா சில பயிற்சிகள் ரொம்பவுமே தாக்கத்தையும் மாற்றத்தையும் கொடுக்குது. அதிலிருந்து விடுபட என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களோட சுய ஜாதகத்தில் கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா முழுமையான தீர்வுமே பெற முடியும். அந்த வகையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவியாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. தனுசு ராசி இயல்பிலேயே எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியவங்க நீங்கள். தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. ஒவ்வொரு ராசிக்குமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து குணாதிசயம் மாறும். இந்த தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான். அதனால் எல்லா விஷயத்திலுமே திறமையாக செயல்பட்டு நன்மையை பெறக்கூடியவங்களாம் பெரும்பாலும் நீங்கள் இருப்பீங்க. அதே போல் வீர குணம் இருக்கும். இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையிலேயே வீர செயலையும் செய்யக்கூடிய தன்மை கொண்டவங்க நீங்கள். உங்ககிட்ட எண்ணற்ற ஆற்றல் இருக்குது. எல்லா விஷயத்திலையுமே ஆர்வமாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்க நீங்கள். இதனால தான் வாழ்க்கையோட உண்மையான தத்துவத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் தெரியாத விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்பவுமே உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் நினச்ச விஷயத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் இந்த பிடிவாத குணத்தோடு செயல்படுவீங்க. அதே போல் நீங்கள் ஒரு விஷயத்தை சரி அப்படின்னு முடிவு பண்ணிட்டா யார் சொன்னாலும் எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் அந்த செயலிருந்து பின்வாங்கவே மாட்டீங்க. அதை சிறப்பாக செஞ்சு காட்டணும் அப்படின்னு முனைப்போடு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக பழகுவீங்க. யாருக்கிட்டையுமே எந்த பெருசாக கருத்து வேறுபாடும் காட்ட மாட்டீங்க. எல்லோருக்கிட்டையுமே பாசமானவங்களா, அதிக அன்பு கொண்டவங்களா செயல்படக்கூடியவங்க, நடந்து கொள்ளக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள். நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். குழந்தைத்தனமான செயலால் சுற்றி இருக்கிற எல்லோரையுமே விரும்ப வைக்கக்கூடிய தன்மை இயல்பிலேயே தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வருடம் புத்தாண்டு எப்படிப்பட்டது அமைய போகுது, கிரக நிலை அமைப்பால் என்னெல்லாம் சாதகமாக நடக்கும், என்ன பாதகம் அமையும், கவனமாக செயல்பட வேண்டிய விஷயங்கள் குறித்து நாம் இப்போ விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026 ரொம்பவுமே சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சில கிரக அமைப்பு பாருங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையுமே கொடுக்குது. ஒரு சில அமைப்பு மட்டும் சில விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பை தெரிவிக்குது. தனுசு ராசிக்காரங்க 2026ஆம் ஆண்டு உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கவனக்குறைவு இருந்தால் உடல்நிலை கொஞ்சம் மோசமடையலாம். உடல் ஆரோக்கியத்துக்கு இது சாதகமான ஆண்டு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனம் செலுத்தினா பெரிய பிரச்சனை எதுவும் வராமல் நீங்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கலாம்.
எல்லா சூழ்நிலையின் காரணமாகவே 4வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. உங்கள் முதல் வீட்டை பாதிக்கிறாரு. 4வது வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் தன்னோட 10வது வீட்டில் முதல் பார்வையை பார்க்குறாரு. ஜாதகத்தின் முதல் வீடு ஆரோக்கியத்தை குறிக்குது. சனி பகவான் உங்களோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் சீர்குலைக்கலாம். உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்தலாம். இந்த ஆண்டு தொடக்கத்துலேருந்து ஜூன் 2 வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி குரு லக்ன வீட்டை பார்க்குறாரு. உங்கள் ஆரோக்கியத்தை இது பாதுகாக்கும். பெருசாக பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் குரு பகவான் உங்களை பாதுகாப்பார். ஆனால் சின்ன சின்ன உடல் உபாதை அவ்வப்போது வரும், கவனமாக இருங்க. குரு சனியின் எதிர்மறையான விஷயத்தை நல்ல விளைவாக உங்களுக்கு மாற்றி தருவார். குரு பகவான் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்க உதவியாக இருப்பார். நீங்கள் விழிப்புணர்வோடு செயல்பட்டால் ஆரோக்கியத்தை சீராக நீங்கள் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் தனுசு ராசி அன்பர்களுக்கு கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கடின உழைப்பை போட்டால் நன்மையை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பஞ்சம செவ்வாய் கிரகத்தின் பயிற்சி ஆண்டின் பெரும்பகுதியில் சாதகமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் சிறிது காலம் மட்டும் கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் செவ்வாய் கிரகத்தின் நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏப்ரல்லேருந்து மே மாதம் வரைக்கும் செவ்வாய் உங்களோட 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இந்த நேரம் படிப்பு கொஞ்சம் பலவீனதாக மாறும். தனுசு ராசியின் பலன் 2026ஆம் ஆண்டு செப்டம்பர்லேருந்து நவம்பர் வரைக்கும் செவ்வாய் 8வது வீட்டில் தாழ்ந்த நிலையில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த நேரத்தை நீங்கள் கொஞ்சம் நல்லதாக கருத முடியாத நிலை. மீதமுள்ள காலகட்டம் எல்லாமே பஞ்சம செவ்வாய் உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை தர்றாரு. இந்த செப்டம்பர்லேருந்து நவம்பரில் ரொம்பவுமே நீங்கள் கல்வி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சராசரியான பலன்களை மட்டும்தான் நீங்கள் அப்போ பெற முடியும். மீதி இருக்கிற நாட்கள் எல்லாமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கிரக நிலை அமைப்புகள் உருவாகியிருக்கு. ரொம்பவுமே சாதகமாக குரு இருக்கிறாரு. உங்கள் ராசி அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கல்வியில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. குறிப்பிட்ட அந்த நாட்கள் செப்டம்பர்லேருந்து நவம்பர் மட்டும் ரொம்பவுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். 4வது வீடான குரு ராசியின் அதிபதியாகவும் இருக்கிறதுனால உங்கள் உயர்கல்விக்கு பொறுப்பான கிரகமும் குரு பகவான் தான். இந்த ஆண்டு குருவின் நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 7வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு உங்கள் லாப வீடு, முதல் வீடு மற்றும் 3வது வீட்டின் பார்வையை பார்க்குறாரு. உங்கள் சிந்தனை, உங்களோட திட்டம் இது எல்லாமே வலுப்படும். ஏன்னா குரு ரொம்பவுமே சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறாரு. கடின உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்களை நீங்கள் கட்டாயம் இந்த வருடம் பெற முடியும். அதே போல் தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு வியாபாரத்தில் மிதமான வாய்ப்புகள் வந்து சேரும். உங்கள் 10வது வீட்டின் அதிபதியான புதன் வியாபாரத்தில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் உருவாக்க மாட்டார். ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு வியாபாரத்தில் சாதகமான பலன்களை பெறக்கூடிய கிரக நிலை தான் இருக்குது. ஆனால் உங்கள் 10வது வீட்டில் சனியின் பார்வை 7வது வீட்டுக்கு வரும் பொழுது வேலையில் வேகம் குறையும். கவனக்குறைவாக நீங்கள் செயல்படுற மாதிரி இருக்கும். வேலையுமே கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும். அதனால தான் நீங்கள் வேலை விஷயத்துலையும் வியாபார விஷயத்துலையும் கவனமாக செயல்படணும். நன்மையை பெறணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு பெரிய முடிவை எடுப்பது போல தோன்றும். வணிகம் தொடர்பான எந்த ஒரு முடிவுமே எடுத்துமோ கௌத்துமோன்னு செய்யாதீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அதிக தன்னம்பிக்கையோடு இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னோடியாக இருக்கிறவங்களோட அறிவுரையை கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெறலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலைகளை பொறுத்த வரைக்கும் சராசரியை விட சிறப்பான பலன்கள் உண்டாகுது இந்த வருடம். ஏன்னா உங்கள் தொழில் வீட்டின் அதிபதியான புதன் ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக தான் சஞ்சாரம் செய்கிறாரு. உங்கள் 6வது வீட்டின் அதிபதியாக சுக்கிரன் நிலையில் பெரும்பாலான நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. சுக்கிரன் மூலம் வேலையில் நேர்மையான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் சனிக்கேது குருவின் நிலை உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலை தரலாம். இந்த வருடம் வேலைகளை பொறுத்த வரைக்கும் கலவையான பலன்கள் நீங்கள் பெற முடியும். இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் மாற்றங்கள் செய்வதை தவிர்த்தா நல்லது. மற்றவங்க கிட்ட இருந்து மிகுந்த பணிவோடும் நேர்மறையான அணுகுமுறையோடும் பேசுங்க. நன்மைகளை நீங்கள் கட்டாயம் பெறலாம். அதே போல் நிதி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சாதகமான பலன்கள் உண்டாகுது. பணம் தொடர்பான விஷயத்தை குறிக்கும் வீடுகளில் எந்த ஒரு கிரகத்தின் எதிர்மறையான தாக்கமும் இந்த வருடம் உங்களுக்கு இல்லை. அத்தகைய சூழ்நிலையில் நிதி வாழ்க்கையில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே நேரத்தில் லாப வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. இந்த வருடம் ஜனவரியிலிருந்து பிப்ரவரி வரைக்கும் குறிப்பிட்ட நிலையில் இந்த நேரத்தில் உங்களோட கடின உழைப்பை விட பலவீனமான முடிவுகள் வரும். இந்த ஆண்டின் தொடக்கம் மட்டும் ரொம்பவுமே நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். வருமானம் குறைவாக இருக்கும். சுக்கிரன் உங்கள் முதல் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் ஆடம்பரங்களுக்காக தேவையில்லாமல் செலவு பண்ணுறதை கட்டாயம் நீங்கள் தவிர்த்தே ஆகணும். இந்த நேரத்தில் நீங்கள் சேமிக்க முடியாமல் போகிறோம். உங்களோட பணம் அர்த்தமுள்ள விஷயத்துக்காக மட்டும் செலவு பண்ணுறது உங்களோட பொறுப்பு. எடுத்துமோ கௌத்துமோன்னு எதையும் செய்யாதீங்க. பெரும்பாலும் கோபத்தை நீங்கள் இந்த வருடம் குறைச்சிக்கிறது நல்லது. விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போனால் நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெறலாம். காதல் வாழ்க்கையில் குரு பகவான் இருக்கிறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் இந்த வருடம் உருவாகுது.
இந்த ஆண்டு மிகவும் சாதகமான பலன்களை பெற நீங்கள் தொடர்ந்து சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சிவபெருமானின் அருளால் நீங்கள் பெற்று நலமுடன் வாழக்கூடிய அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.